இப்ப இந்த குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இவ்ளோ பெரிய செலவு செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர சூழ்நிலையில இப்ப இல்ல. சத்யா, தப்பா எடுத்துக்காத. நீ கேட்டதெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது. ஓகே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சத்யா, நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா. சத்யா, உனக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையே? இல்ல. சத்யா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தை நான் சொன்னதும் நீ பெருசா கத்தி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா நீ இவ்ளோ ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ சத்யா, உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. நீ என்னையும் என்னோட குடும்பத்தையும் நீ இவ்ளோ சீக்கிரத்துல ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. உண்மையிலேயே இதுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நீ கிளம்பி ரெடி ஆயிட்டு வா, அதுக்குள்ள நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அம்மா, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ நீ எனக்காக சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்ற மாதிரி தான் தோணுதே தவிர மனசார புரிஞ்சு சொல்ற மாதிரி தெரியலையே சத்யா. மனசார புரிஞ்சுக்கிட்டு சொல்றதுன்னா அது எப்படிமா? எனக்கு தெரியல. என்னடி இப்படி சொல்ற? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் போன்ல சொன்னதெல்லாம் நீ கேட்கவே இல்லையா? ஐயோ அம்மா, காதுல இயர்பட்ஸ போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். வேற யாரு சொல்றத நான் கேட்டுட்டு இருப்பேன்? அது சரி, அப்படின்னா நான் சொல்றத முதல்ல கேளு. ஐயோ அம்மா, உன்னோட அட்வைஸ் மழைய மறுபடியும் பொழிய ஆரம்பிச்சிடாத.